ஹலோ நண்பர்களே, 9வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ சாராவை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நம்ம போறது சரியான வழியா அப்படின்னு சாரா கேக்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் வழியா இருக்கணும் அப்படின்னு அந்த குகையை காட்டுறான். சாராக்கு இந்த குகையை பத்தி தெரியல. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மந்திரக்கல்ல இந்த குகையில தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மணி நேரத்துல இருட்டிரும், இன்னைக்கு நைட் இந்த குகைக்குள்ளேயே நம்ம தங்கிக்கலாம், ஏன்னா இதை தாண்டி போயிட்டோம்னா நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமே கிடைக்காது அப்படின்னு சொல்றான். சாராக்கும் வேற வழி இல்லை. சரிடா இந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விடு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் கூட அவன் ஹேண்ட் கஃபை கழட்ட மாட்டேங்கிறான், அப்படியே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். அதே டைம்ல டவுனுக்குள்ள அசிஸ்டன்ட் கார் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இங்க இருக்கிற மக்கள் 3 குரூப்பா டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல பெரிய குரூப் டவர் அமைக்கிற வேலையிலையும் மற்ற 2 சின்ன குரூப் ரேடியோ அமைக்கிறதுக்கும் அதுக்கான பவர் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிறவங்க அம்மாக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி தம்பி டைம் ஆச்சு, உன்னோட வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஹீரோ இல்லாதனால இந்த அசிஸ்டன்ட் காரன் தான் ஷெரீஃப் பொசிஷன்ல இருந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பின வேலையை பார்க்கணும். அதுக்காகவே அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்லயே கிறிஸ்டி வரா. இவனுக்காக ஒரு புக்கையும் கொடுத்துட்டு ஒழுங்கா போய் ஷெரீஃப் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. டோனாவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பத்திரமா ஹீரோ ஸ்டே பண்ணியிருந்த அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கும்போது அந்த பெருசு இருந்துட்டு நீங்க யாருக்காக தான் கஷ்டப்படுறீங்க, நம்ம இருக்கிற இடமே எங்க இருக்குன்னு தெரியல, இங்கிருந்து எப்படி நீங்க ரேடியோ சிக்னல்ல அனுப்ப முடியும் நெகட்டிவா பேசுறான். கடுப்பான டோனா, டே இப்பதான் எல்லாருமே ஒரு முடிவெடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, உன்னோட நார வாயை வச்சு கெடுத்து விடாம மூடிட்டு தூங்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போர்டுல எந்த சம்பவம் நடக்காத நைட்டு 1ன்னு மார்க் பண்ணி வைக்கிறா. இப்ப நம்மளுக்கு மேத்யூவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அப்ப கோலம் போட்டவ இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி அப்ப குழி தோண்ட ஆரம்பிச்சவ இன்னும் குழிதா தோண்டிட்டு இருக்கா. அப்ப மேத்யூ இருந்துட்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு மேல வா சாப்பிட்றக்கு அப்படின்னு கூப்பிடும் போது இவளும் அந்த லைட்டை எடுத்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு இவ ரோட்ல நிக்கிற மாதிரி இவளுக்கு விஷன் தோணுது, கொஞ்சமா பேனிக் ஆக ஆரம்பிக்கிறா. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஸ்டெப்ஸ்ல இவளோட பையன் விளையாண்ட பொம்மை எல்லாமே அங்கேயே கிடக்குது. இவளும் திட்டிக்கிட்டே அதை எடுத்துட்டு மேல வரும்போது இவ கால் பட்டு ஒரு பாட்டில் கீழே விழுந்துருது. இதை யாராவது எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு இவ கத்தும் போது ஒரு ஹாரன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதே நேரத்துல மேல போன் ரிங் ஆகுற மாதிரியும் சத்தம் கேக்குது. இவளுக்கு தான் போன் ரிங் ஆகுற மாதிரி சத்தம் கேட்டா குழந்தை ஞாபகம் வர ஆரம்பிச்சிருமே. நினைச்ச மாதிரியே ஒரு குழந்தை அழுகிற சத்தமும் கேக்குது. ரொம்ப பயந்து போயிடுறா. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தா மேத்யூவை தலைகீழா கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு இவ கேட்கறதுக்குள்ளயுமே மேத்யூ கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா மேத்யூ கத்துறது வண்டியோட ஹாரன் அடிக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்கும் போதே இவங்களோட ஆர்வி வெஹிக்கல் ஆக்சிடென்ட் ஆன சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்பதான் கண்ணை முழிக்கிறா. இவ்வளவு கொடூரமா கனவு கண்டிருக்காளாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணு கத்தி கதற மாதிரி சத்தம் கேக்குது. டோனாவும் அறக்க பறக்க எந்திரிச்சு வந்தா. அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்த ஒருத்தன் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொண்ணு வேற, இவன் நேத்து நல்லா தான் வேலை செஞ்சா, நல்லா ஜோக் அடிச்சு பேசிட்டு இருந்தான், ஆனா திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி கொடூரமான இடத்துல வாழ்றதுக்கு சாகிறதே மேல்னு முடிவெடுத்துட்டானாட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த டவரை அமைக்கிறதுக்கு தான் ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேத்யூ இருந்துட்டு அசிஸ்டன்ட் காரங்கிட்ட இன்னும் கொஞ்சம் வுட்டும் ஒயர்ஸும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது தான் டோனா ரொம்ப சோகமா வரா. இவளை பார்த்த உடனே 2 பேருக்கு புரிஞ்சிருது ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அதே டைம்ல அங்க வர ஹீரோவோட பையன் ஃபாத்திமா சோகமா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். அவகிட்ட பேச்சு கொடுக்கும் போது தான் தெரியுது ஃபாத்திமா திருப்பியும் நார்மல் உலகத்துக்கு போறத பத்தி நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றா அப்படின்னு. ஏன்னா இத்தனை நாள் நம்மளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னும் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. இங்க நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கு அடாப்ட் ஆகி பழகிட்டோம். நம்மளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் அங்க போனா நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும் போது ஹீரோவோட பையன் இருந்துட்டு எங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அவர் எப்பெல்லாம் ஒரு போரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த போர்ல இருந்த இடம் கேட்ட சத்தம் எல்லாமே அவருக்கு வேற மாதிரி இருக்கும், அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி போகும்போது நம்மளை நம்ம தான் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல ஹீரோ போற வழியில இருக்கிற மரத்துல ஒரு மார்க் போட்டு வந்துட்டு இருக்கான். சப்போஸ் நம்ம திரும்பி வந்தா வழி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது அந்த மார்க் போட்டு வர, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப சாரா இருந்துட்டு இந்த டவுனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது பாக்கறதுக்கு ரோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதே ரோட்ல தான் திரும்பி வந்தோம், ஏன் இந்த காடும் அதே மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஒரே இடத்துல ஏன் சுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கும் அந்த டவுட் இருக்கு.
நம்ம ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் நான் போட்ட மார்க் எந்த மரத்துலயும் ரிட்டர்ன் வரவே கிடையாது, அதனால நம்ம போற வழி சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது, அவங்க தான் கொலை பண்ண சொன்னாங்க, அப்படி கொலை பண்ணா எல்லாருமே வீட்டுக்கு போலான்னு சொன்னீல, அதெல்லாம் நம்பறியா அப்படின்னு கேட்கும் போது இதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிடுறா. இதுல கடுப்பான ஹீரோ, ஏமா ஒரு சின்ன பையனை நீ கொலை பண்ண பார்த்திருக்க, ஒழுங்கு மரியாதை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்படி என்னதான் அந்த வாய்ஸ் சொல்லுச்சு அப்படின்னு கேட்கும்போது சாரா இருந்துட்டு இந்த மாதிரி 2 கார் ஒரே நாள்ல வரும்னு சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரியே 2 கார் ஒரே நாள்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை நான் பண்ணலன்னா என் பிரதர் இறந்துருவான், என் பிரதர் மட்டும் இல்லாம இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே இறந்துருவான்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணனேன் அப்படின்னு சொல்றா. சோ ஹீரோக்கும் புரியுது அவன் பிரதர் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு. அப்ப சாரா வந்துட்டு இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண பிராங்க மட்டும் பனிஷ்மெண்ட் செல்லில் போட்டீங்க, என்ன ஏன் போடல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கிட்ட பதில் இல்ல. இந்த டவுனுக்கு வர யாருமே கெட்டவங்க கிடையாது, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க அப்படி பண்ண வேண்டியதாயிருது அப்படின்னு இவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நினைச்சு சொல்றான். பேசிட்டே அவளோட ஹேண்ட் கஃபையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். ஏன்னா இப்ப அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்காட்டிருக்கு ஹீரோக்கு. டவுன்ல மேத்யூவோட ஒய்ஃபும் அவன் குழந்தைங்களும் விக்டர் கொடுத்துட்டா பாத்தீங்களா, அந்த டிராயிங்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் இருந்துட்டு இது பசில் கிடையாது, இது ஒரு ஸ்டோரியை சொல்ல வருது, இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்றான். ஆனா அதுல இருக்கிற டிராயிங் எல்லாம் கொஞ்சம் கொடூரமா இருக்கிறனால மேத்யூவோட ஒய்ஃப் பையன் பயந்துக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இதுக்கு மேல இதை பார்க்க வேண்டாம், நம்ம வேற ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போனா முதல்ல என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஃபர்ஸ்ட் நானே ஆன்சர் பண்றேன். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த மெனுல இருக்கிற எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு நான் வீட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூவோட பையன் தான் ரொம்ப வித்தியாசமான பதில் சொல்றான். நான் வீட்டுக்கு போனா இங்க எப்படி எல்லாருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேம்ஸ் விளையாடுறோமோ அதே மாதிரி சந்தோஷமா விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அவங்க பொழப்ப பார்க்காம ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதே டைம்ல காலனி ஹவுஸ்ல மேத்யூவும் ஜேடும் சேர்ந்து கிடைச்ச பேட்டரிஸ் எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும் போது இன்னொரு புது பிரச்சனை வருது. ஏன்னா நிறைய கார்கள் ரொம்ப நாளா நின்றுட்டு இருந்தது, அதனால எதுலையுமே பேட்டரி பாதியும் கூட இல்லை. ஸோ இதை கனெக்ட் பண்ணாங்கன்னா டவருக்கு பவர் ரிசோர்சஸ் ரொம்ப நேரம் வராது, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் காரன் டோனாவை மீட் பண்ணி காலையில ஒருத்தன் சூசைட் பண்ணா பாத்தீங்களா, அவனுக்காக சாரி சொல்லிட்டு உங்க ஆளுங்க கொஞ்சம் பேர்த்த அனுப்பி விடுங்க, உட்டு நிறைய தேவைப்படுதாமா, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இறந்தனால டோனா ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காங்க. இங்க இருக்கிற யாருமே இப்ப வர நிலைமையில இல்ல, உனக்கு உட்டு தானே தேவைப்படுது, என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்துல ஒரு கோடாரி எடுத்து அங்க இருக்கிற தரையை பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வீடோட பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே உட்டுல தான் செஞ்சிருக்காங்க, அதனால இதை வெட்டி எடுத்து என்னமோ பண்ணுங்கடா, இதுக்கு மேல இந்த வீடு யூஸே கிடையாது, நீங்க எப்படியாவது சிக்னல் அனுப்பி எல்லாத்தையும் வீட்டுக்கு போற வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு புலம்புறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இத்தனை நாள் இங்க பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப மொத்தமா பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. சோ காட்டுக்குள்ள ஹீரோவும் சாராவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப சாரா இருந்துட்டு இவ்வளவு தூரம் யாருமே வந்ததில்லை, நீ சொன்னில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றா. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி வந்தா அங்க இருக்கிற ஒரு மரத்துல நிறைய பாட்டில்ஸ் கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. பாட்டிலுக்குள்ள ஏதோ இருக்கு, அதை எடுத்து பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே சாராக்கு எப்பவுமே ஒரு சவுண்டு கேட்கும் பாத்தீங்களா, அந்த சவுண்டு கேட்டு தலைவலி வர ஆரம்பிக்குது. அந்த வலியில துடிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி டோனாவை தான் காட்டுறாங்க, இருக்கிற கடுப்புல வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க வர அசிஸ்டன்ட் காரன், நீங்க அப்செட்டா இருப்பீங்க நல்லாவே புரியுது, ஆனா நீங்க இப்படி பிஹேவ் பண்ணா உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்பிக்கையை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா டோனா இருந்துட்டு, தம்பி எப்பவுமே தப்பான நம்பிக்கையை நான் கொடுக்கவே மாட்டேன், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா அதுதான் ரொம்ப தப்பான வேலை. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தப்போ ரைட்டோ இங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப அவங்க கிட்ட மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்காக இந்த டவர் வைக்கலாம்னு நீங்க முயற்சி பண்றதெல்லாம் கரெக்ட் தான், அதுல சக்சஸ் ஆகி வீட்டுக்கு போனா ரொம்பவே சந்தோஷம், ஆனா ஃபெயிலியர் மட்டும் ஆயிட்டீங்க எல்லாருமே ரொம்ப மனசை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வர பின் விளைவுகளை யாருதான் சமாளிப்பீங்க? இன்னைக்கு காலையிலும் கூட மன உளைச்சல்ல ஒருத்தன் தூக்கு போட்டு இறந்துட்டான். இந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு அசிஸ்டன்ட் காரன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அதுக்காக வீட்டுக்கு போறதுக்கு ஒரு முயற்சியும் கூட பண்ணாம இங்கேயே இருக்க முடியுமா? ஏதோ ஒரு மான்ஸ்டர்ஸ் வருது, டெய்லி நைட் வந்து நம்மளை வேட்டையாடுது, எத்தனை நாள் தான் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பயந்தே வாழ்றது அப்படின்னு சொல்லும்போது டோனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா தான் நிறைய பேர் மனுஷ உருவத்துல மிருகமா சுத்திட்டு இருக்காங்க,
அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவோ மேலு. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே நைட்டு மட்டும்தான் வராங்க, பகல்ல யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அப்படி இருக்கிறனாலதான் இங்க இருக்கிறவங்கனால இந்த சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி வாழ முடியுது அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரங்கிட்ட பதில் இல்ல. சரி ஒன்னும் கவலைப்படாத, அந்த டவர் வேலைக்கு நாளைக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா சப்போஸ் அந்த டவர் பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் காரன் ஹீரோ இல்லாதனால அவன் தான் அந்த மணியை தூக்கிட்டு தெருவெல்லாம் சுத்திட்டு இருக்கா. இருட்டாக போது எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ரிட்டன் போஸ்ட் ஆபீஸ் வந்தா கிறிஸ்டி வாசப்படியிலேயே உட்காந்துருக்கா. சோ கிறிஸ்டி கிட்ட பேசும்போது தான் தெரியுது, இப்ப டோனா இருக்கிற வீட்டுல ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்தான் பாத்தீங்களா, அந்த பையனும் இந்த கிறிஸ்டியோட பேஷண்ட் தான். அதை நினைச்சு இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான்னு அவனுக்கு புரியுது. அதனால அவனும் சமாதானப்படுத்துறான். கடைசியா கிறிஸ்டி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாருமே அந்த டவர் வைக்கிற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு மன உடைஞ்சு போயிடாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றா. இங்க ஜேடு பையப்புள்ள அசிஸ்டன்ட் காரனோட அம்மா கிட்ட அந்த பேட்டரியில வேற சார்ஜே இல்லை, இது எப்படி சார்ஜ் பண்றது, எப்படி இந்த டவரை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு புலம்புன்னு புலம்பி தள்ளுறா. இதுல கடுப்பான அவங்க அம்மா இருந்துட்டு, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்க, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடி, உனக்கு எலக்ட்ரிசிட்டி தானே வேணும், இங்க பாரு அப்படின்னு சுவிட்ச் போட்டு காட்டுறாங்க. லைட் எரியுது. போதுமா, சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, இது ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஜேட் இருந்துட்டு, இங்க இருக்கிற ஒயரை பத்தி எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், எந்த பிளக் பாயிண்ட்ஸும் கிடையாது, ஒயருக்குள்ள காப்பரும் இல்ல, அப்படி இருக்கும் போது இதுல இருந்து நான் எப்படிதான் சப்ளை எடுக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் புலம்பறான். அப்ப இவனுக்கு ஏதோ ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சாட்டிருக்கு. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தா இன்னுமா ஒய்ஃப் கீழே பேஸ்மெண்ட்ல குழி தோண்டிட்டு இருக்காங்க. அவ பொண்ணுதான் பாவம் பக்கெட்ல மண்ணை கொண்டு வந்து பேக் யார்ட்ல கொட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு மேத்யூ கிட்ட டவர் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றான். அந்த பொண்ணும் கொஞ்ச நேரம் இந்த டவர் வேலையெல்லாம் மறந்துட்டு குழி தோன்றக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு பேஸ்மெண்ட் கூட்டு போயிடுறா. ஆனா இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற லைட் மட்டும் பிளிங்காய் எரியற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்மளுக்கு காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. இருட்டாயிருச்சு. ஹீரோ ஸ்டே பண்றதுக்காக ஒரு டென்ட்டை போட்டு வச்சிருக்கான். அதுக்குள்ளதான் சாரா மயக்கத்துல இருக்கா. இப்பதான் சாரா கண்ணையே முழிக்கிறா. எந்திரிக்கிறவ எங்க இருக்குன்னே தெரியாம பயந்துக்கிறா. ஹீரோ இருந்துட்டு கவலைப்படாதமா, அந்த மந்திரக்கல் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கிட்ட அந்த பாட்டில் இருக்கிறத சாரா பாத்துறா. அப்ப அந்த மரத்துல இருந்து பாட்டில் எடுத்துட்டீங்களான்னு கேட்கும் போது, ஆமா ஒரே ஒரு பாட்டில் எடுத்தேன், அதுக்குள்ள இந்த பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு, இதுல 1864 எழுதியிருக்கானுங்க, அப்படின்னா அங்க இருக்கிற மத்த பாட்டில்ஸ்லயும் இதே மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் தான் எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரா இருந்துட்டு நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சாரா இருந்துட்டு, இந்த டைம் நான் கேட்டது ஒரு புது வாய்ஸ், அதுவும் லேடியோட வாய்ஸ், அவங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்து தப்பு பண்ணிட்டோம், திரும்பி போயிருங்க, டவுன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் விட ரொம்ப கொடூரமான நிறைய விஷயம் இங்க இருக்கு, அதனால திரும்பி போயிருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில விஷயம் சொன்னாங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் இவனை ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அந்த பேரை சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றா. இத கேட்கிற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அந்த சமயத்துல இவங்க இருக்கிற டென்ட்டை சுத்தி ஏதோ சத்தம் கேக்குது. சாரா பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அந்த மந்திரக்கல் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு அந்த டென்ட்டை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டென்ட் ஷேக் ஆகுது. 2 பேரும் கொலை நடுங்கி போயிடுறாங்க. அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃப் அந்த குழிய நோண்டிட்டு இருக்கும் போது டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. மேத்யூக்கெல்லாம் செம ஷாக்கு. அப்ப ஒய்ஃப் இருந்துட்டு, அநேகமா நம்ம பாட்டமை டச் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த டென்ட் கண்ணா பின்னான்னு ஷேக் ஆகுது. ஹீரோவும் சாராவும் உருண்டு பிறந்துட்டு கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஷேக்கிங்கும் நின்றுது. அப்பதான் அந்த மந்திரக்கல்ல கீழே விழுந்துருச்சு அப்படிங்கறத பார்த்த ஹீரோ எடுத்து மறுபடியும் மாட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் சாராவை பார்த்து, ஒன்னும் பயப்படாத எல்லாமே சரியாயிரும் சொல்லும் போது சாரா இருந்துட்டு, இதுக்கு மேலதான்டா பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றா. அப்ப இவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஹாரன் சத்தம் கேக்குது. இவங்களுக்கா சரியான கன்ஃபியூஷன், சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்குள்ளேயும் டென்ட்டுக்கு வெளியே பளீர்னு ஒரு வெளிச்சம் தெரியுது. டே என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிற இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.